தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற பங்குனி மாத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி தேர் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியை ஒட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்தை வந்தடைந்தார். பின்னர் கொடிப்பட்டத்திற்கு பட்டாச்சாரியர்கள் பூஜை செய்து மேள தாளங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் பங்குனி பெருவிழா கருட கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியை ஒட்டி வஞ்சரவள்ளி தாயாருடன் சீனிவாச பெருமாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டாள் ரெங்கம்மாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார் கொடிமரத்திற்கு பட்டத்தை ஏற்றி வைத்தார். நெல்லை மாவட்டம் சித்தார் தென்கரை மகராஜேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலையில் சுவாமிக்கு கும்பாபிஷேகமும் தீபாராதனை பூஜையும் நடைபெற்றது. பின்பு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை வாஸ்து சாந்தியுடன் கோவில் குருக்கள் கொடியேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், இளநீர், சந்தனம் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.